வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ வுட் பாலிஷ் அதாவது ஸ்ப்ரே பாலிஷ் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பபுள்ஸாக வருது, புள்ளியாக வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பபுள்ஸ் வரதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம வந்து சீலர் வந்து அதிகமாக ஏற்றிருக்க மாட்டோம். அது மாதிரி வெயில் வச்சு அடிச்சிருப்பீங்க. அப்படி வெயில் வச்சு அடிக்கிறப்போ வந்து பபுள்ஸ் வரும். அது மாதிரி வந்து மெட்டீரியல் வந்து அதிகமாக வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 2 கோட்டாவது சீலர் அப்ளை பண்ணணும். 2 கோட்னா ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணுறீங்க சீலர் அப்படின்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். மறுநாள் தான் இன்னொரு கோட் அப்ளை பண்ணணும் தேய்ச்சி. இது வந்து பியூ பாலிஷ் மெனாமில் எது இருந்தாலும் அது வந்து செட் ஆகும். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம 3வது கோட்டிங்காக வந்து பாலிஷ் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து 2 கோட் சீலர், 1 கோட் பாலிஷ் தான். பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வெயில் வச்சு அப்ளை பண்ணக்கூடாது, நிழலை தான் அப்ளை பண்ணணும். அதுமாதிரி அனலும் படக்கூடாது, அனல் பட்டாலும் பபுள்ஸ் வரும். சீலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். அதாவது சீலர் பியூ சீலர் அப்ளையிங் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிங்கன்னா நிறைய வீடியோ வரும். நான் எந்த அளவுக்கு வீடியோவில் சீலர் ஏற்றணும் பாருங்கள். ஒரு மினிமம் ஒரு டோருக்கு வந்து ஒரு 1/2 லிட்டராவது ஏற்றணும். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு 1/2 லிட்டருன்றதே அதிகம்தான். அது வந்து அடிக்கிற பக்குவம் இருக்குது. நம்ம சரியாக அடிக்கலை அப்படின்னா மொதல் போய் நின்றுடும், கீத்தெல்லாம் போய் வெள்ளையாக நிற்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கம்மியாக கூட அப்ளை பண்ணலாம். ஒரு 400 ml கூட கலந்து அப்ளை பண்ணலாம். அது மாதிரி கட்டியாகவும் ரொம்ப கட்டியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னராகவும் அப்ளை பண்ணக்கூடாது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 150 300 ml தின்னர், அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நார்மலாக ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். வுட் பாலிஷை பொறுத்த வரைக்கும் சீலர்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்காண்டி நம்ம சரியாக ஏற்றி தேய்ச்சி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பாலிஷ் கோட்டிங் வந்து டாப் கோட்டிங் தான், அது வந்து சரியாக வந்துடும். நம்ம வந்து பேஸ் கோட்டி சீலர் சரியாக தேய்க்கலை அப்படின்னா பாலிஷ் ஃபினிஷிங் சரியாக வராது. நம்ம நல்லா ஷைனிங் வரணும்னு பாலிஷ் அதிகமாக ஏற்றுறீங்க அப்படின்னா அது கிராக் தான் விடும், மூணுக்கெல்லாம் நின்று பபுள்ஸ் தான் வரும். அதெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க. பெரும்பாலும் சீலர்லேயே எல்லா ஃபினிஷிங் பார்த்துக்கணும். அதாவது ஷைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ சீலரில் அதே தான் பாலிஷ்லேயும் அதே கொஞ்சம் நல்லா இருக்கும். பபுள்ஸ் வரதுக்கான காரணம் மெட்டீரியல் வந்து வெயில் வச்சு அடிக்கக்கூடாது, மெட்டீரியல் அதிகமாக அடிக்கக்கூடாது, 2 கோட்டை அப்ளை பண்ணணும். சீலர் வந்து 2 கோட் நல்லா நிறைய அடங்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வீடியோலாம் தொடர்ச்சியாக பாருங்கள், சீலர்லாம் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு முழு வீடியோவும் இருக்குது, சர்ச் பண்ணிங்கன்னா வரும். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.